திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் முதல்வர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் தமிழக முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை நம்பி கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் ஏற்காத பட்சத்தில்தான் தற்போது தமிழக முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் தொடங்கி இருக்கின்றனர். பல்வேறு மாநிலங்களில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்பதை ரத்து செய்திருந்தும் கூட தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள திமுக அரசு 3 ஆண்டுகளாக இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக எந்த விதமான வாக்குறுதியையும் அளிக்காததை கண்டித்துதான் தற்போது அரசு ஊழியர்கள் அனைவரும் தற்போது ஒன்றிணைந்து தமிழக முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து பேரணியாக தமிழக முதலமைச்சரின் இல்லத்தை நோக்கி அவர்கள் முற்படும் போது அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கின்றனர். குறிப்பாக இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், தேர்தல் நேரத்தின் போது அளித்த வாக்குறுதியான இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் இவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக பல முறை தமிழக முதலமைச்சரிடமும் துறை சார்ந்த அமைச்சரிடமும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்துதான் தற்போது தமிழக முதலமைச்சரின் இல்லத்தை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இங்கிருந்து செல்ல தொடங்கியதுமே இவர்களை கைது செய்வதற்கு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இங்கே முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றனர். இவர்களை கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது செய்ய தொடங்கி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் போராட்டம் நடத்துவதாக அறிவித்த நேற்று இரவு முதலே இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே வீட்டு காவலில் வைத்து ஒரு அடக்குமுறையை காவல்துறையினர் கட்டவிழ்த்து விட்டுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சரின் இல்லத்தை நோக்கி முற்றுகையிட முயலும் இந்த அரசு ஊழியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்யும் பணியை தொடங்கி இருக்கின்றனர். ராஜா, போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.